பார்வை இழந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் முறையை சவாலாக எதிர்கொள்ளாமல் சாதனையாக நினைத்து கல்வி பயிற்றுவித்து வரும் மகத்தான ஆசிரியர்கள் குறித்த செய்தியை இப்பொழுது பார்க்கலாம். பாடலில் மட்டுமல்ல, இந்த மாணவர்களின் மனமும் தன்னம்பிக்கையால் நிரம்பி உள்ளது. கோவையை அடுத்த உலியம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உண்டு உறைவிடப் பள்ளியில் இந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர். சிறப்பு மாணவர்களான இவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள். நான் அந்த மாதிரி ஒரு பெரிய இதுலேருந்து வந்ததுனால என்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்படியெல்லாம் இருந்துச்சு அந்த நாட்களில் அப்படின்னு எனக்கு தெரியுங்கிறதுனால இதே போல தான் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு தனித்தனியாக இருக்கும். அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு தனித்தனியாக நம்ம பூர்த்தி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து நான் அவங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு குழந்தைக்கும் இது பண்ணி தனித்தனி கவனம் செலுத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப மனநிறைவு தான். சிறு வயதில் தான் பட்ட துன்பத்தை இனி மற்ற சிறுவர்கள் பெறக்கூடாது என்பதற்காகவே சிறப்பு மாணவர்களுக்கான ஆசிரியர் பயிற்சியை முடித்து இந்த பள்ளியில் பணியாற்றி வருகிறார் ஆசிரியர் உதயகுமார். எங்களுடைய இலட்சியம் என்னவாக இருக்கிறது என்றால், நாங்கள் ஆசிரியர்கள், ஆனால் எங்கள் மாணவர்கள் எங்களை விட மேலே உயர்ந்து செல்ல வேண்டும். அதற்கான ஏணிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாணவர்களும் மற்ற மாணவர்களைப் போல்தான் என்கிறார் இங்கு பணிபுரியும் ஆசிரியை வைஜெயந்தி. போட்டி நிறைந்த உலகில் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் கல்வியை பயிற்றுவித்து இந்த மாணவர்களை சமூகத்தில் ஒரு அங்கமாக தயார் செய்கிறார்கள் இங்குள்ள ஆசிரியர்கள். திருக்குறள் நிறையா சொல்லித் தருவோம். அப்புறம் வினாடி வினா எங்களால் இயன்ற அளவுக்கு எங்கள் பிள்ளைங்களும் மற்றவங்களுக்கு இழைத்தவர்கள் அல்ல அப்படின்ற காரணத்தினால மற்றவங்களோடு இணைந்து எங்கள் பிள்ளைங்களும் சமமாக இருப்பாங்க, சமமாக இருக்கணும், அவங்களும் மற்றவங்களோட உயரணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் சொல்லித்தருவோம். சாதாரண மாணவர்களைப் போலவே இவர்களுக்கும் அனைத்து பாடங்களும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. சாதாரண பள்ளியில் எப்படி தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகவியல் பாடம் சொல்லிக் கொடுக்காங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் எல்லா பாடங்களும் சொல்லிக் கொடுக்கோம். அதோடு இணைந்து குழந்தைகளுக்கு நன்னெறி கல்வி, பாடல், இசை, புதிதாக இப்பொழுது நாங்கள் கணிப்பொறியையும் நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். ஆசிரியர் என்பவர் சமூகத்தை படைக்கும் கருவி என்றாலும் இவர்களை போன்ற சிறப்பு குழந்தைகளை சமூகத்தின் ஓர் அங்கமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பார்வை மாற்றுத்திறனாளி பள்ளி ஆசிரியர்கள் மதிப்பிற்குரியவர்கள் என்பதில் ஐயமில்லை. சாதாரண குழந்தைகளுக்கு பாடம் கற்பிப்பதை விட இவர்களை போன்ற சிறப்பு குழந்தைகளுக்கு பாடம் கற்பிப்பது சவாலான பணியாக இருந்தாலும் இவர்களுக்கு அளிக்கும் கல்வியின் மூலமாக தங்களது வாழ்க்கையில் சாதனை படைத்தது போன்ற மனநிறைவு தருவதாக கூறுகின்றனர் இந்த ஆசிரியர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுஜாதா.